அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்திய பொருளாதாரம் நல்லா வளர்ந்தாதான் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பண்ணும். ஸ்டாக் மார்க்கெட்டும் இந்திய பொருளாதாரமும் நல்லா வளர்ந்தாதான் நம்ம மக்கள் எல்லாருமே சுபிட்சமாக இருப்போம். வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்க எல்லாமே மேலே வருவோம். அட்லீஸ்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் ஓரளவு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல காற்று, நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அமையும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பர்ட் சொன்ன சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக முன்னாள் இருந்த அரவிந்த் சுப்ரமணியம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம கொடுக்குற இந்த டேக்ஸ் பூஸ்ட்டு, ஷார்ட் டேர்மில் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட், லிக்விடிட்டி, இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்மில் தான் உங்களுக்கு இம்பேக்டை கொடுக்குமே தவிர ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, அதாவது இம்பேக்டை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் நம்ம டேக்ஸ் 12 lakhs வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அதனால் எஃப்எம்சிஜி செக்டர்லாம் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு நான் கூட பேசியிருக்கேன். ஆனால் ஒரு விதமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 லட்சத்துக்கு கீழே சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் 7 லட்சத்துக்கு கீழே தான் சம்பளம் வாங்க போகிறான். அவனுக்கு ஆல்ரெடியே 7 லட்சம் வரைக்கும் லிமிட் இருக்குது. இந்த 7 லட்சம் to 12 லட்சம் இருக்கிறவங்க எஃப்எம்சிஜியில் போய் ஷாம்பு, பிஸ்கட் பாக்கெட் வாங்குவாங்களா அப்படின்னு தெரியாது. மேபி இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஆட்டோ இந்த மாதிரி விஷயங்களை வாங்கலாம் அப்படிங்கிற கருத்து உலவுது. இதையும் நம்ம பேசியிருக்கிறோம், சரிங்களா? ஆட்டோ செக்டருக்குள்ளே, கன்சியூமர் டியூரபிள்ஸுக்குள்ளே, ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர், பேசஞ்சர் வெஹிக்கிள்குள்ளெல்லாம் காசு வருங்கிறத நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தாட்டு உலவிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம நாட்டில் என்ன அப்படின்னா, பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி போகுது. சரி, மந்த நிலையை நோக்கி போகுது. நிறைய பேத்துக்கு வேலை இல்லை. முக்கியமாக நம்ம என்னதான் ஜிடிபி க்ரோ ஆனாலும் அந்த காசு மக்கள்கிட்ட போகலை, டாப் மோஸ்ட் பீப்புள் கிட்ட மட்டும்தான் போய் சேருது. புரியுதுங்களா? இப்போ 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல 140 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் 120 கோடி ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10 கோடி பீப்புள்கிட்ட இருக்குது, சரிங்களா? மிச்சம் இருக்கிற காசை வச்சு தான் 110 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையை அப்படியே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நாட்டில் புரட்சி மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் மக்களையும் கன்சிடர் பண்ணி பாலிசி டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அட் த சேம் டைம் எக்கானமிக் க்ரோத்தும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுப்பாங்க. இது வரைக்கும் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட டேக்ஸை கலெக்ட் பண்ணி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட்டே பண்ணிச்சு. அதனால் கவர்மெண்ட்டில் இருந்து வந்த காசு எல்லாமே டிஃபென்ஸ் செக்டர், ரயில்வேஸ் அந்த மாதிரி போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, மக்கள் கையில் கொஞ்சம் காசு கொடுத்து இந்த மாதிரி டேக்ஸ் கட்டு, இந்த மாதிரி காசு கொடுத்து கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணுறாங்க. கார்ப்பரேட் டேக்ஸை ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகள் இன்னும் புதுசாக தொழில் தொடங்கும் போது வேலைவாய்ப்புகள் கூடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த அரசானது இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கு. புரியுதுங்களா? கார்ப்பரேட் டேக்ஸை கட் பண்ணால் கம்பெனிகளுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஏகப்பட்ட காசு ஆல்ரெடி குவியுது. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ப்ராஃபிட்டை காட்ட முடியுது. ஆனாலும் அவங்க நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. ரீசன் என்னென்னா, அவங்கக்கிட்ட 100% கெப்பாசிட்டி இருக்குன்னா அதில் 70% ஆஃப் த கெப்பாசிட்டியை தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எக்கானமிக்கு பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிச்சம் 30% ஆஃப் த கெப்பாசிட்டி இன்னும் அன்யூட்டிலைஸ்டாகவே இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கன்சம்ஷன் டிமாண்ட் ஏறி நிறையா டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க இன்னும் வேலையாட்கள் எடுப்பாங்க. ஸோ புரியுதுங்களா? இந்த மாதிரி எக்கானமிக் சைக்கிள் இப்படி தான் போகும். ஒவ்வொரு செக்டருக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் பாலிசி அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த 12 லட்சம் டேக்ஸ் லிமிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஆனால் அதில் நிறைய உள்குத்துக்கள்லாம் இருக்குது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வர்றதெல்லாம் கவர் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ என்ன கேட்டிங்கன்னா அப்படின்னா, ரொம்ப வருஷமாக சேலரிட் பீப்புள் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டு தான், அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. பாருங்கள், ஊரே அடங்கி போச்சு. இவ்வளோ நாள் பிஜேபி கவர்மெண்ட்டில் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த 12 லட்சம் லிமிட்டாக கொடுத்ததுனால எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. பட் அதே சமயம் எக்கானமி சீக்கிரம் ரிவைவ் ஆகிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. அதுக்கு நம்ம எல்லாரும் இன்னும் நிறைய கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னமும்
தொழில் உற்பத்திகள்லாம் வந்து அதிகப்படுத்தணும். ஆனால் இதில் நான் சொல்ல வர்ற முக்கியமான பாயிண்ட்டு, இந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அள்ளி கொடுக்கும். பேங்கிங் செக்டரில், மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரில் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஏகப்பட்ட லாஸ் வரப்போகுது. லோன் எல்லாமே வாராக்கடன்களாக மாறுது அப்படின்னா அந்த இடத்துல போய் மார்க்கெட் வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல பேங்க்கை வந்து ஐயோ இந்த பேங்க்கும் வந்து இந்த மாதிரி மாறி இருக்குமோ அப்படிங்கிற பயத்தில் அடித்து உடச்சி கீழே இறக்கும். அந்த சமயத்தில் போய் நம்ம ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி பேங்க்ஸு, அந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிஸை வந்து நம்ம கை வைக்கும் பொழுது தான் ஏகப்பட்ட ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் வந்து பீட்டர் லிஞ்சோடைய ஸ்ட்ராட்டஜியும் கூட. பொருளாதாரம் மந்தமாகுது அப்படின்னா ரொம்ப சூப்பர், நமக்கு அது வாய்ப்பு. காசு இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது சூப்பர் அப்படின்னு சொல்கிறது வந்து எக்கானமிக் க்ரோ ஸ்லோவாச்சுன்னா வந்து நிறைய மக்கள் லோ லெவலில் வந்து இம்பேக்ட் ஆவாங்க. உங்களுக்கு தெரியாது, புரியுதுங்களா? ரொம்ப கஷ்டத்துக்கு போவாங்க. அது வந்து ஆகக்கூடாது. இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாச்சுனாலும் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு போவாங்க. அது ப்ராக்டிக்கலாகவே அவங்களுடைய வாழ்க்கை முறையை இம்பேக்ட் பண்ணுவோன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மந்தநிலை, நெகட்டிவ் நியூஸ் வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பேங்கிங் செக்டரில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, எஃப்எம்சிஜி செக்டரில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆட்டோமொபைல் செக்டரில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக பேசுகிறப்போ நம்ம வந்து சூதானமாக காசை வச்சுக்கிட்டு நல்ல நல்ல வேல்யூவேஷனை வந்து பிடிக்கிறதுக்கான நல்ல தருணம் தான் வந்து இது அப்படிங்கிறதையும் மறந்துட வேணாம். எஃப்ஐஎஸும் ஒரு காலத்தில் வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியா மூலமாக வந்து நிறையா ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வருவாங்க, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து எமர்ஜிங் எக்கானமியில் வந்து இந்தியா வந்து டாப் மோஸ்ட் கண்ட்ரி. ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. நம்ம தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, புரியுதுங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் இளைஞர்களோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்தே தீருவாங்க. நல்ல நல்ல வாய்ப்புகளை தவற விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக நல்லா வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிங்க. உதாரணமாக இண்டஸ்இண்ட் பேங்க்கு, டாடா மோட்டார்ஸு, ஹீரோ மோட்டார் கார்ப்பு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இன்னும் வேறு என்ன பேங்க் இருக்குது உங்களுக்கு? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கூட வந்து இருக்குது. ஆனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு ஸ்மால் கேப்பு, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கம்பெனிஸ் வேறு என்ன கம்பெனிஸ் இருக்குது? டாக்டர் ரெட்டி இருக்குது. நாட்கோ வந்து ஆனால் ஸ்மால் கேப் கம்பெனி. டாக்டர் ரெட்டிலாம் நல்ல கம்பெனி. இந்த மாதிரி நிஃப்டி 50ல் நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் வந்து என்ட்ரான கம்பெனிஸ். ரிலையன்ஸ் கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் ரிலையன்ஸில் நிறைய ரிஸ்க் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் வந்து பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 25 பிஇ கிட்ட இருக்குது. ஸோ 20 பிஇக்கு கீழே போகுது. இப்போ டிசிஎஸ்லாம் பாருங்கள் 4000 வந்திருக்கு, 4000க்கு கீழே போகுது. அதாவது ஆனால் பிஇ பிரகாரம் பார்த்தீங்கன்னா 25-28 பிஇ. இந்த மார்ச் மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அந்த பிஇ அது எல்லாமே வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸே வந்து சேஞ்ச் ஆகும். ரீசன் வந்து என்னென்னா, இந்த ஒரு வருஷம் சம்பாரிச்சதை திருப்பி ரிசர்வுக்குள்ளே ஆட் பண்ணி அந்த கால்குலேஷன் மாறும், புரியுதுங்களா? இந்த சூட்சமங்கள்லாம் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியான பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே வாங்க. 1 2 1 2ன்னு சொல்லி இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் நிஃப்டி 50க்குள்ளே உள்ள நல்ல வேல்யூவேஷனில் இருக்கிற கம்பெனிஸ் நீங்கள் வந்து 1 2ன்னு வாரத்துக்கு 1 வாங்கினாலும் சரி, இல்லை 2 வாரத்துக்கு 1 வாங்கினாலும் சரி, அல்லது மாதத்துக்கு 1 வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி பிரித்து ஒவ்வொரு ஸ்டாக்காக வாங்கிட்டே வாங்க. உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசிஎஸ்லாம் வாங்கணும்னா 4000 ரூபாய் ஆகும். 4000 ரூபாய் வந்து சில பேர்னால ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்டாக் வாங்க முடியும். சில பேர்னால ஒரு மாதத்துக்கு தான் வந்து அந்த 4000 ரூபாயை போட முடியும். சில பேர்னால 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் போட முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இழக்க முடியுமோ அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இப்போ வாங்குறவராக இருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டிசிஎஸ் வாங்குங்க. அடுத்த மாதம் வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்குங்க. அந்த மாதிரி வந்து பிரித்து ஒன்றொன்னா எவ்வளோ காசு முடியுமோ அந்த மாதிரி வாங்கிட்டே போங்க. உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து காஃபி கேன் இன்வெஸ்டிங்லேயும் வந்து கிடைக்குங்க. ஏன்னா நம்மளாம் சிறு முதலீட்டாளர்கள் தான். சரிங்களா? நன்றி.